இன்னைக்கு நம்ம என்ன சேனல் பார்க்க போறோம்னா ஜெய் ஸ்ரீராம் சேனல் தான். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ முந்திரி எடுத்துக்கலாம், அப்புறமேல் பாதாம் பிஸ்தா எடுத்துக்கலாம், அப்புறமேல் கடலக்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பொடி பொடியாக வந்ததுக்கப்புறம் கடலக்காய் எடுத்து போட்டு நல்லா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை மூணையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1-2 தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைச்சது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் தனியாக எடுத்துக்கிட்டோம். சர்க்கரை தனியாக எடுத்துக்கிட்டோம். சர்க்கரை 1 கப்பு எடுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த 1 கப்பு தேங்காய் 1 கப்பு சர்க்கரை. அதே மாதிரி நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அதை நம்ம இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துருவிக்கலாம், துருவ முடியலன்னா அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு பேனில் வச்சாச்சு. பேனை வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும், பர்பி அதில் அப்படியே நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நிறைய நெய் போடணும். நிறைய நெய் போடுறதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் எடுத்து வைக்கிற. எங்கே எடுத்து வைக்கிற? நெய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எப்படி வறுக்கணும், அதை போட்டு வறுத்து எப்படின்னா கையில் இல்லைடா, எப்படி வறுக்கணும், பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாற கலர் வந்து நல்லா மாறி எடுத்துக்கணும். நல்லா ட்ரை மஞ்சள் கலரில் ஆகணும். வெரி குட். ஃப்ரை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் வறுத்தோம்னா தான் நல்லா கரெக்டாக. இல்லை ஒரு பக்கம் தீஞ்சு போய் அந்த மாதிரி ஆயிரும். ஆமாம், அதனால் நல்லாவே இருக்காது. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சா? நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பொண்ணு மாதிரி இல்லைடா, பொன்னிறமாடா. இப்போ நம்ம பொண்ணு மாதிரியா நல்லா கலக்கலாம். கலக்கியாச்சு. பொன்னிறம்னா என்ன கலர்னு சொல்லு. அதுக்கப்புறம் இது என்னது, கலக்கிற சவுண்டா? ஆமாம், அது நல்லா பொன்னிறம்னா மஞ்சள் கலர்ல நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா அடுத்தது என்ன பண்ணுவோம், சர்க்கரையை தான் கருத்துக்கிட்டோம்னா ஆமாம் சர்க்கரை போட்டு சூப்பராக இருக்கும். மாட்டுறீங்கண்ணா ஃபஸ்ட் நல்லா பொன்னிறம். அவ்வளோதான், கொஞ்சம் பொன்னிறமா வறுத்தாச்சா. வறுக்க வறுக்க நெய் வாசம் வந்துக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கக்குள்ளேயே நெய் ஊற்றினோம்னா இன்னும் செமையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சர்க்கரை எடுத்து போடலாம். சர்க்கரை 1 கப் அளவு போடணும், அப்போ தாங்க சரியாக இருக்கும். சரிங்க, நீ என்கிட்ட தானே சொன்னீங்க. வாசமும் பாசமும் கண்ணு தெரியாதுடா, உணரணும் தானே தெரியணும். உணரணும். நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பத்தியா கலர் மாறுது. ஓகேவா மம்மி? வறுத்துக்கிட்டே இருக்கேன். வறுத்தாச்சு. மஞ்சள் கலர் தானே பொன்னிறம், மேஜிக்லாம் கிடையாது, அது ட்ரை ஆகுது. இப்போ இதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு கைதான் வலிக்கும். நீ கொஞ்சம் டேஸ்டியான ஃபுட்டு வேணும்னா கை வச்சு தான் செய்யும். குட் பாய், குட் கேர்ள். குட் கேர்ள். தேங்க் யூ. நல்லா கலர் மாதிரி இருப்பாங்க. சர்க்கரை போடுறோமா? சர்க்கரை போடுறோம். இதெல்லாம் மாறுறது சர்க்கரை போடுறோம். மாறிசா இப்படி சர்க்கரை சேர்க்கலாம். மாறிடும். இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து போட்டுப்போம். சர்க்கரை போடலாம். சர்க்கரை நல்லா போட்டு நல்லா கிளறணும். ஆமாம், நல்லா கிளறணும், ஓட்டி டேஸ்ட் வரும். ஒரு கப்பு எடுத்துக்க. இப்போ அப்படியே ஊறும் சர்க்கரைலாம். அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்படியே கலர் ஆரஞ்சு கலரில் மாறுது. ஆரஞ்சு கலர் மாறுது. எல்லோ கலரில் மாறும். நீ பார்த்தா அப்படிதான் கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கலக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், எடுத்து வைப்போம். எடுத்து வைப்பியோ? மம்மி நான் ஒரு கடி ஜோக் சொல்லிட்டா? சொல்லுங்க. என்ன கடி ஜோக்குன்னு தெரியுமா? ஒரு டாக்டர் வந்து
கால் இருக்கும், கை இருக்கும், வண்டி கூட இருக்கும், நிறைய வண்டி இருக்கும். ஆனா அவர் நடந்து தான் போவார். ஏன் சொல்லுங்க. ஆனா அது கால் டாக்டர். கால் டாக்டர் இல்லை, கால்நடை டாக்டர். இப்போ சொல்லுவாங்க. அவர் வந்து கால்நடை மருத்துவர்டா. தெரியலனாலும் அனுசா நான் ஒன்று ஃபோனுக்கும் மேனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. ஏய் சொல்லிட்டானே இல்லை நானே சொல்லிட்டா. ஃபோனில் பேலன்ஸ் இருந்தால் தான் கால் பண்ண முடியும், மேனில் கால் இருந்தால் தான் பேலன்ஸே பண்ண முடியும். முடியல. ரெடி ஆச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரஞ்சு கலர் எல்லோ கலரு. இப்போ இதில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை முன்னிக்கு வச்சிருந்தோம்ல, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அழகா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான். அரைக்கிறதுக்கு, இடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு என்னென்ன கலர்ஃபுல்லா இருக்குதான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதான் தேங்காய் பருப்பிக்கு ஏலக்காய் தூள் மட்டும் தான் போடுவாங்க. நாம ஏன் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டுக்கோம் அப்படின்னா ஸ்ரீராம் இல்லை, ஸ்ரீராம் குடிக்கிறதுனால ஸ்ரீராம் இதெல்லாம் போட்டு தான் செஞ்சா ஒன்று ஒரே ராவடி. அதனால பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் போட்டு நம்ம தேங்காய் பருப்பி செய்கிறோம். நம்மளோட பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பு மாற்றிக்கலாமா? கப்பு மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாமே. ஓகே, அடுத்து ஆஃப் பண்ணணும். இல்லை என்ன கேஸ் வேஸ்ட். ஆமாம், கேஸ் வேஸ்ட் ஆகுது. தேங்காய் பருப்பி தீஞ்சு போயிடும். சூடான சுவையான தேங்காய் பருப்பி ரெடி. சாப்பிட்றதுக்கு ஸ்ரீராம் ரெடியா? சீரம் மட்டும் இல்லை, எல்லாருமே ரெடி. எல்லாருமே ரெடியா? பார்த்துக்கோ, இதுதான் தேங்காய் பருப்பி. என்ஜாய் என்ஜாய்.